இப்போ சில பேருக்கு ஆத்ம திருப்தி இருக்காது. இது சபை ஆராதனை முடிஞ்சவொடனே திருப்பி மறுபடியும் பல இடங்களுக்கு சுற்றி கொண்டிருக்கோம். இது ஆத்ம திருப்தி இல்லாதபடியினால்தான் அவங்க போகிறார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நீங்கள் நல் உள்ளம் பொருந்தி கர்த்தருக்கு முன்பு கீழ்ப்படிந்து இருக்கிற பொழுது உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? இதற்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களுடைய ஆத்துமாவுக்கு ஏற்ற மெய்ப்பர் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர் இல்லை. தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை எழுப்புகிறார். அது உங்களுடைய இருதயத்துக்கு எதமாக இருக்கிறது. இதற்காக ஜெபித்த ஐயா எனக்கு புரியல, ஆனால் இப்போது செய்தியின் மூலம் கர்த்தர் சொன்னார். இது என்னென்னா, இப்போது டிஜிட்டல் வேர்ல்டில் பிசாசு பல காரியம் செய்து கொண்டாலும் நம்ம இந்த பிளாட்ஃபார்மை கர்த்தருக்குன்னு பயன்படுத்துகிறோம். எந்தெந்தோ மாவட்டத்தில் இருந்தெல்லாம் இந்த மாதிரி கால்ஸ் வருது. கர்த்தர் நாம் மகிமைக்கு சொல்கிறோம். ஏதேதோ நாட்டில் இருந்தெல்லாம் இணைக்கிறாங்க. காரணம் என்ன? போதகர் இல்லை என்பதல்ல, சத்தியம் இணைக்கிறது. சத்தியத்தை அறிகிற பொழுது விடுதலை நடைபெறுகிறது. பெற்ற விடுதலை காத்துக்கொள்வதற்காக மீண்டும் சத்தியத்திலே அவர்கள் நடைபோடுகிறார்கள். இதுதான் விஷயம். எளிமையான தமிழில் சொல்கிறேன். இதில் ஃபேனும் வராது, லைட்டும் வராது. இதில் அந்த மாதிரியெல்லாம் எந்த விதமான அட்டகாசமும் இருக்காது, அலப்பறைகளும் இருக்காது. இவங்க தலை நிமிர்ந்து பேசுவதற்கோ அது ஒரு கால் பண்ணதுக்கோ அச்சப்படுவாங்க. ஐயா பிஸியாக இருப்பாரோ, இப்போ நம்ம பேசுகிறோமே இது சரியாக இருக்குமா? அவங்க பேச்சு சுபாவங்கள் எல்லாம் இந்த ஐக்கியம் உடைக்கப்பட்டக்கூடாதுன்னு தான் இருப்பாங்க. இது மாதிரி மந்தையில் வர்றவைகள் இப்படி தான் இருப்பாங்க. நான் மெச்சிக்கொள்வதற்காக சொல்லலை, இதோடைய சுபாவ அடையாளங்கள் சொல்கிறேன். இந்த உறவு உடைந்து விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அதுக்காக தன்னை காத்து கொள்வாங்க. நான் சொல்கிறது மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கிற உறவே சொல்கிறேன். நமக்கு ஒரு தலைமை கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சிருக்கு. அதை நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதைக்கு ரொம்பவும் மிஞ்சியும் போயிடக்கூடாது, ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாது என்பது தான் அவருடைய குறிக்கோள். நல்ல பண்பை வரவேற்கிறேன். ஆமாம், காணிக்கைன்னா எவ்வளோ வேணால் நான் கொடுத்துருவேன் ஐயா, ஆனால் கொடுக்கல் வாங்கல எந்த இப்போ கசப்பு வந்துடக்கூடாது அப்படின்ற கோட்பாடு வரைக்கும் இருப்பாங்க. சத்தியமாக சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட சிந்தையோடு பயணப்படுகிறவர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் கடலுக்குள் கிடைக்கிற முத்து போல. ஆயிரங்களுக்குள்ளே பார்க்க முடியல. வெகு சில ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடத்துல பார்க்க முடியல. சின்ன கூட்டத்தில் இப்படிப்பட்ட முத்துக்கள் இருக்கிறது நான் பார்த்துருக்கிறேன். அது நம்ம சபையில் இருக்கிறது நான் உணர்ந்திருக்கிறேன். இதெல்லாம் அரியதொரு காரியம்னு சொல்ல வரேன். நான் ஊழியக்காரனை பார்த்து விசுவாசி அதிசயப்பட்டதை போல ஊழியக்காரனாகி நான் அப்படி அதிசயப்பட்டிருக்க விசுவாசிகளை பார்த்து